அவர் உண்மையா நடந்தத சுட்டி காட்டி வாக்கி கேட்கிறாரு. அதுதான் என்னால சொல்ல முடியும். நடிகர் விஜய் முதல் முதலியா தேர்தலை சந்திக்கிறாரு. ஒரு அரசியல் மூத்த நிர்வாகியா என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்க்கு? கோயிலுக்கு சென்று வர இது மக்கள் சத்தியம். சுட்டி காட்டி வாக்கி கேட்கிறாரு. அதுதான் என்னால சொல்ல முடியும். நடிகர் விஜய் முதல் முதலியா தேர்தலை சந்திக்கிறாரு. ஒரு அரசியல் மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்க்கு? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யற விஷயம் இல்ல, இது மத்திய அரசு கொண்டுட்டு வந்து செய்யணும். பார்லிமெண்ட்ல நம்ம அந்தந்த ஸ்டேட் எம்பிக்களுடைய பலத்தை வச்சு அங்க பல பரீட்சை ஏற்படும். இப்ப நேத்து கவனிச்சேன், முந்தா நாள் இதுக்காக திமுக என்ன பண்ணுது, கருப்பு கொடி ஏத்துது. கருப்பு கொடி ஏத்துறதுங்கிறது வேற. ஆனா ஒரு முதலமைச்சர் அதை கொளுத்தினாரு பாருங்க, அது ஒரு ஸ்டேட்டினுடைய சிஎம் அவர் உறுதிமொழி எடுத்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். அவரு இதை செஞ்சிருக்க கூடாது. அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னா அடுத்தவங்க செய்யலாமான்னு நினைப்பீங்க, கட்சிக்காரவங்களை விட்டு. அதுவும் செய்யக்கூடாது. காரணம், நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவங்க எப்படி சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே. அது செஞ்சது மிக மிக தவறு. ஒண்ணு சரி, இந்த இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்றீங்க. அதுக்கு உடனே திமுக அறிவாலயத்திலிருந்து வெளில உடனே சுட சுட பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாரு பேட்டி கொடுத்தவரு? நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னாரா? என்னத்துல வெற்றி பெற்றிருக்காருங்க அவங்க? நேத்து நீங்களே சொல்றீங்க தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு. தோல்வி அடைஞ்சது யாருக்கு பிரச்சனை? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட உங்களால நிக்குது, இந்த எதிர்கட்சிகளால நிக்குது. நான் முந்தா நேத்து இரவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பத்தி. டூர் முடிச்சுட்டு போகும்போது என்ன எதிர்கட்சிகள் தப்பு பண்றாங்களே, அதை இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நேத்து எத்தனை எம்பியோ நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க தவறா ஒரு முடிவை இப்படி சொல்லிவிட்டு இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இது 27 பண்ணியே ஆகணும். 27க்குள்ள இந்த மறுசீர்வை செஞ்சுதான் ஆகணும். அப்பயும் நீங்க இது போல பண்றதை விட நான் என்ன சொல்றேன், 1971 இந்திரா காந்தி அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஸ்டேட்லாம் குடும்ப கட்டுப்பாடு அந்த அம்மா தான் கொண்டு வந்தாங்க.
ஜனத்தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். அதனால இந்த மாதிரி ஸ்டேட்டுங்க மாநிலங்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, 1971 543 மக்களவை உறுப்பினர்கள்னு வச்சு, அதாவது நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு 7.2% கணக்குப்படி நம்மளுக்கு 39 கொடுத்தாங்க. அதே கணக்குப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இவங்க சும்மா தேர்தலில் கட்சிக்காரவங்க ஒருத்தரும் இன்னொருத்தரும் அடிச்சுக்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது நல்லது கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க சாதிச்சு காட்டணும், அதுதான் நல்லது. சாதிக்கிறதுக்கு உண்டான வழியை மத்திய அரசுக்கு நம்ம சொல்லி, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது எங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி செய்யுங்க, எது கொண்டுட்டு வந்தாலும் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டுட்டு வாங்க, இந்த பர்சன்டேஜை ஒத்துக்குங்கன்னு சொன்னால் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லாததுனால நம்ம தான் வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா 27 வந்தே தான் தீரும். அப்பயும் இந்த அரசாங்கம் தான் இருக்குது, நல்லா கவனிங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 7.2% 1971 அந்த அம்மா போட்டப்ப 543. இப்போ நீங்கள் எத்தனை போட்டாலும் அதில் 7.2% எங்களுக்கு கொடுங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்லேயும் பெண்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், இந்தியா பூரா போகலாம். அதை விட்டுட்டு வெற்றி விழா கொண்டாந்து வெடியை போடு, இது பட்டாசு கொடுத்து அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. மேடம், இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் ஒருத்தர் மாற்றி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்றேன்னா, அதுலேருந்து தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நடக்கிறது தேர்தல். இந்த தேர்தலில் 21ஆம் தேதி சாயந்தரம் பிரச்சாரமே முடியுது. அதை உபயோகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய விஜய் தொடர்ந்து முதலாவதா தேர்தலை சந்திக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டது எப்படி பாக்குறீங்க? புரட்சி தலைவியின் நிழல் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கீங்க, வேட்பாளர் ஆயிடுச்சு, எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நல்ல மக்களுடைய வரவேற்பு நான் போகிற இடங்கள்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி மதுரை வாக்கெடுப்புல தோல்வி அடைந்தது பாக்குறீங்க? ஒரே நிமிஷம், இப்போ இது முக்கியமான விஷயம். தொகுதி மறுவரைங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிற விஷயம் இல்லை. இது மத்திய அரசு கொண்டுட்டு செய்யணும் பார்லிமெண்ட்டில். நம்ம அந்தந்த ஸ்டேட் எம்பிக்களுடைய பலத்தை வச்சு அங்கே பல பரீட்சை ஏற்படும். இப்போ நேற்று கவனித்தேன், முந்தா நாள் இதுக்காக திமுக என்ன பண்ணுது, கருப்பு கொடி ஏற்றுது. கருப்பு கொடி ஏற்றுறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு முதலமைச்சர் அதை கொளுத்தினாரு பாருங்க, அது ஒரு ஸ்டேட்டினுடைய சிஎம் அவர் உறுதிமொழி எடுத்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். அவர் இதை செஞ்சிருக்க கூடாது. அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னா அடுத்தவங்க செய்யலாமான்னு நினைப்பீங்க, கட்சிக்காரவங்களை விட்டு. அதுவும் செய்யக்கூடாது. காரணம், நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவங்க எப்படி சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே. அது செஞ்சது மிக மிக தவறு. ஒன்று சரி, இது தோல்வி அடைஞ்சிச்சுன்னு நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்றீங்க. அதுக்கு உடனே திமுக அறிவாலயத்திலேருந்து வெளில உடனே சுட சுட பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாரு பேட்டி கொடுத்தவரு? நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னாரா? என்னத்துல வெற்றி பெற்றிருக்காருங்க அவங்க? நேற்று நீங்களே சொல்றீங்க தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு.
தோல்வி அடைஞ்சது யாருக்கு பிரச்சனை? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட உங்களால நிக்குது, இந்த எதிர்கட்சிகளால நிக்குது. நான் முன்னானத்து இரவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பத்தி. டூர் முடிச்சுட்டு போகும்போது என்ன எதிர்கட்சிகள் தப்பு பண்றாங்களே, அதை இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நேற்று எத்தனை எம்பியோ நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க தவறா ஒரு முடிவை இப்படி சொல்லிவிட்டு இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இது 27 பண்ணியே ஆகணும். 27க்குள்ள இந்த மறுசீர்வை செஞ்சுதான் ஆகணும். அப்பயும் நீங்க இது போல பண்றதை விட நான் என்ன சொல்றேன், 1971 இந்திரா காந்தி அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஸ்டேட்லாம் குடும்ப கட்டுப்பாடு அந்த அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அதை தீவிரப்படுத்தி ஜனத்தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். அதனால இந்த மாதிரி ஸ்டேட்டுங்க மாநிலங்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, 1971 543 மக்களவை உறுப்பினர்கள்னு வச்சு, அதாவது நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு 7.2% கணக்குப்படி நம்மளுக்கு 39 கொடுத்தாங்க. அதே கணக்குப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இவங்க சும்மா தேர்தலில் கட்சிக்காரவங்க ஒருத்தரும் இன்னொருத்தரும் அடிச்சுக்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது நல்லது கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க சாதிச்சு காட்டணும், அதுதான் நல்லது. சாதிக்கிறதுக்கு உண்டான வழியை மத்திய அரசுக்கு நம்ம சொல்லி, நீங்க இந்த மாதிரி சொல்றது எங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி செய்யுங்க, எது கொண்டுட்டு வந்தாலும் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டுட்டு வாங்க, இந்த பர்சன்டேஜை ஒத்துக்குங்கன்னு சொன்னா அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லாததுனால நம்ம தான் வேஸ்ட் பண்றோம். ஏன்னா 27 வந்தே தான் தீரும். அப்பயும் இந்த அரசாங்கம் தான் இருக்கு, நல்லா கவனிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 7.2% 1971 அந்த அம்மா போட்டப்ப 543. இப்போ நீங்க எத்தனை போட்டாலும் அதுல 7.2% எங்களுக்கு கொடுங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்லயும் பெண்களும் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், இந்தியா பூரா போகலாம். அதை விட்டுட்டு வெற்றி விழா கொண்டாந்து வெடியை போடு, இது பட்டாசு கொடுத்து